நடக்குது. என்னது இது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர் அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில இணைஞ்சிருக்கேன். டஃப் கொடுக்குற மாதிரி பேசுறா. பசங்களுக்கு மட்டும் புரியுற டபுள் மீனிங்லாம் கூட இவளுக்கு புரியுது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலோ சச்சா அப்பெல்லாம் இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பண்ணுங்க என்ன இவ்வளவு நேரம் பேச திட்டிடாதீங்கன்னா பயமா இருக்கு. சார் நம்ம ஒரு 4 லைன் சொல்லிருந்தா அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன். டவுட் தான வருது. கிளாஸ்ல அந்த மாமா கேட்க விட மாட்டாங்க. ரேஸ் ஆன்ஸ் பண்ணா ஒயர் ரேசிங் ரன்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன்ன்றாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. அந்த மிஸ் கேட்க விட மாட்டாங்க. யாரை கேக்குறது என்ன? உனக்காதே தானா? What are you? Why are you looking at me like that? What did I do to you? What did I do to you? I want. பஸ் இப்ப நான் என்ன பண்றவங்களே நான் போட்டாட்டு நின்றுக்கிறேன். போவாமா எங்க நான் போறது? சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுப்பீங்க பார்த்து வந்தா போறதாமா. அப்புறம் நான் என்ன பஸ்ஸா போறேன்? சின்ன திருத்தணும்னா என் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க இடத்துக்கு நான் வரல. நீங்க தான் போகணும் என்றா பாக்குறது சின்ன பையனா இருக்கான். கேட்கறதுக்கு ஆரம்பலன்னு வச்சுக்கலாக்கு ஒரு போன் பண்ணனா போதும் என்ற அண்ணன் தம்பி பூரா வந்துடுவாங்க. பாத்துட்டு நிற்கிறீர்கள். பெண்களோடு போய் ஒளிந்து கொள்ள சுத்தமா இல்லை. என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். யார்? இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட வேலைக்காகாத ஒன்றை பெண்களை விடுங்கள், நாய்கள் கூட அண்டாது. பாகுபலி போன்ற மாவீரனின் பதவியை பறித்து ஒரு நாய்க்கு வீசுவதா? செல்வங்களை கண்டு நீங்கள் வேண்டுமானால் நாய் போல வாலாட்டலாம். எங்களுக்கு இது பாதுகைக்கு கீழுள்ள தூசுக்கு. மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. அமைச்சரே, மீராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. கண்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நாடகம் அரங்கேறும் போது சிலை போல் வேடிக்கை பார்க்கிறீர்களா ராஜமாதா? ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கிதம் கூட இல்லை. உங்கள் திமிரில் துளி அளவு இருந்திருந்தாலும் உங்கள் இளவரசனை ஆண் என்று மதித்திருப்பேன். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டி மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும். நீங்களும் உங்கள் ராஜமாதா மட்டும்தானா? இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்மதியும் இப்படியா? இங்கே அப்படி மனங்களும் இல்லை, புகழும் இல்லை. வெட்கம். சரி ஓகே ஓகே வெய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். எப்பவும் காதுல மாட்டுவேன்ல, அதை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். வைப் பண்றீங்க டாக்டர். ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து சொன்னடா. செத்தப் போயிலே போ எடுத்துட்டு வா போ. இன்னும் டியூனுக்கு ஏத்த மாதிரி போன பிடிங்கிருப்பேன். டாக்டர், பேஷண்டோட வலது கையில அடிபட்டு இருக்கறதா எக்ஸ்ரே சொல்லுது. இது எப்படி சரி பண்றது? இப்போ ஒரு லேப்டாப் எடுத்தேன், அதை எடுத்து போட்டோஷாப்ல போய் எடிட் பண்ணிருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணிடலாம் டாக்டர். அப்படியே பேஷண்டோட அம்மாவை கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். பேஷண்ட்டுக்கு பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்க்கணுமா டாக்டர்? பேஷண்ட் பையன் டாக்டர்.
அப்ப அவ்வளவு பெரிய தொந்தி வளர்ந்துருக்குதா? எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா? டாக்டர் சத்து கொடுக்குற பால் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான், புரோட்டா மட்டும் தான் சாப்பிடறான், என்ன பண்றது? பூனை கூட பால் மீன்லாம் சாப்பிடும், பிரயோஜனமே இல்லாதவன். போய் ஃபோர்செப்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் டாக்டர். என்னங்க டாக்டர், வெளிய கேம்பேர் ஏதாவது போட்டிருக்காங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா டாக்டர்? வெயில யாரா கேம்பேர் போடுவாங்களா? அப்ப இத வச்சு என்னடா பண்றது? நானு ஒரு தடவையாச்சும் சொன்னா எடுத்துட்டு வாடா. கிளாஸ் படிக்கிறீங்க சிங் சாங் பாய்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா அவ்வளவு ஸ்கூல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற? அதான் எல்லாம் படிப்பாங்க. போய் அங்கட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படிக்கிற கேக்குறான் அந்த ஆளு. நண்பினில் ஆசை புன்னகை மூஞ்சி. கேர்ள்ஸ் காலேஜின் ராகிங்குகள் என்ன? இது எனக்கு நடக்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்துட்டு காலேஜ் சேரும் போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க எல்லாத்தையும். லேடிஸ் காலேஜ்ல சேர்த்தா ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு கல்யாணம் ஆன புள்ளைய கூப்பிட்டு. இது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இதெல்லாம் பஞ்சும் மோதி கொள்வது போலதான் இருக்கும். பெண்கள் கல்லூரியில மோதிக்குது, பூவும் மோதி கொள்வது போலதான் இருக்கும். Balaji bajikula fujikula aisikula tanikula kapal kula ale peridora utampare ara.